இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டிங் போகிறோம். எங்கேன்னு சொல்லிட்டு அக்ஷயாக்கே தெரியாது. சர்ப்ரைஸாக வந்து நம்ம வெளியே போகிறோம். நான் என்னன்ட்டு உங்களுக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன். அவள் வந்து குளிச்சுன்னு இருக்கா. பார்த்திங்கன்னா அவள் குளிச்சுன்னு இருக்கா பாத்ரூமில். நான் இப்போ தான் வந்து இது பண்ணிட்டு வந்தேன். இப்போ ட்ரெஸ் மட்டும் பண்ணணும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து பெங்களூர் போக போகிறோம். அது எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒன்றுமே தெரியாது வேறு எனக்கு. அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 5 விடும் நாவல். ஆனால் எங்கள் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 7:50. அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் எப்படியும் இங்கேயே இது பண்ணணுமா இருக்கும்னு சொன்னாங்க. முன்னாடியே போகணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாச்சு. அங்கே போய் பார்த்துல அது வந்தாலும் ஒன்றும் தெரியல. நான் கேட்டுக்கிட்டு அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பார்த்துக்கலாம் நம்ம வாங்க. அப்போ நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களெலாம் கண்டினியூ பண்ணுறேன் என்னன்ட்டு. வாங்க. பர்த்டே இதில் வந்துட்டாங்க. எல்லோரும் பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன். Happy birthday to you. Nobody likes you. You look like an animal. Go back to the zoo. Thank you. செருப்பாலடி போ. நம்ம பர்த்டே காலையில் எங்கேயோ கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அழகாக கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக பிளான் இருக்கான். ஹாய் கைஸ். முடிஞ்சு அவுட் ஃபிட் எப்படி இருக்கு? டீ குடிக்க வந்துட்டோம். நம்ம கார் வந்துருச்சு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து கார் வந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே வந்து கிளம்ப வேண்டியதான் நம்ம. இல்லை ரியலாக போகிறோம். நிறைய ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்குலாம் போலடி. சும்மா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் அப்படின்றத பெங்களூர் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க ஐஸ் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இது வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து T4 போனோம். T4 போகலாம். T4 போனோம். இதில் உட்காரலாமா? ஒன்றுமே தெரியல. எல்லாட்டி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஓகே. அவர் வந்து எங்கள் கேப் டிரைவர் வந்து T4ல உள்ள மாத்தி வந்து D3ல விட்டாரு. குட்டி வேன்ல நாங்க போறோம். இது வந்து இங்க ஃப்ரீ தானா கேட்டோம் நாங்க. கைஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சீன் போறேன்னு நினைச்சுக்காதீங்க. சரி இந்த மாதிரிலாம் வந்தாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். ஓகே நம்ம இப்போ வந்து இங்கேருந்து வந்து நம்ம வந்து பெங்களூர் போகிறோம். பெங்களூர் போயிட்டு ஒரு 2 நாள் இருக்க போகிறோம். நாக்ஷியா அங்கே போயிட்டு வந்து அக்ஷய்க்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு சர்ச்சுக்கு போகலாம். நம்ம அங்கே போய் சர்ச்சுக்கு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆக்சுவலாக இப்போ எதுக்கு நான் கிட்டே இவன் பிளான் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால வந்து ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா கிட்டே போகலாம். சரி ஃப்ளைட்டில் போகலாமே புதுசாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம்ன்றதால புக் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ஆசையாக. தேங்க்யூ. வாவ் நைஸ். டாக்டர் கேட்டு தான் பண்ணேன். அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ரிப்ளை பண்ணக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணானே. இதுவே பண்ணியிருக்கான் போல். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம் நம்ம பேபியோட. தொடச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து என்ன பண்ணணும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. இங்கேருந்து என்ன தெரியுமா பண்ணணும்? இங்கே போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கணும். நான் ஆல்ரெடி வந்து யூடியூப் பார்த்து வச்சிட்டோம் ஓரளவுக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் NRFM பார்க்கும்போது அவங்க வ்ளாகில் நான் பார்த்துருந்தேன். அப்போ அவங்க சொல்லி நான் அதுவே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே கைஸ் வாங்க போயிட்டு நம்ம இது பண்ணலாம். போர்டிங் பாஸ் வாங்கலாம் வாங்க. அரவிந்த் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் திருன்னு முழிச்சு நின்றுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நீங்கள் வந்து பேக்லாம் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து நாங்கள் வந்தோடனே வர போர்டிங் பாஸ் நாங்கள் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா செக்இன் லக்கேஜ்லாம் எங்களுக்கு
திங்ஸ்லாம் எதுவும் செக் பண்ணல, வெறும் ஹேண்ட் பேக் மட்டும். ஓகே சார். எல்லாரும் பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க போல, அதான் டிக்கெட்லாம் ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. இல்லை சாரி, இந்த இருக்கு. நம்ம vloggers-ரா, எத்தனை வாட்டி வந்தாலும் நம்ம எடுத்து போட்டு தான் செய்வோம். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த லெஃப்டா அந்த லெஃப்டா? நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏர்போர்ட்டில் ஜாலியாக வர மாதிரி. ஆமாம்லடா. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு படப்படம் டைம் நிறைய வேறு இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க. சும்மா தான் உட்காந்து இருக்கணும், எதுவும் சாப்பிட கூட முடியாதுங்க, ஒரே அதிகமாக லெஃப்ட் தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டிங் பாஸ் வந்து அந்த ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி ப்ரூஃப். நெக்ஸ்ட் நம்ம தான். ஃபர்ஸ்ட் என்ன விட்றா, எனக்கு பயமாகுது. போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நாங்கள் ரொம்ப பெரிய வேலைன்னு நினச்சிட்டோம். ரொம்ப ஈஸி ப்ரொசீஜராக தான் இருக்குது. ஒரு 4 வாட்டி செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பி விட்டாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம கேட் நம்பருக்கே வந்தாச்சு. கேட் இங்கே வந்து வெயிட் பண்ணணும் போல். எப்படி வம்சம் அதெல்லாம் வந்துட்டோம். அப்புறம் நான் எப்படி பேண்ட் கழுட்டு தெரியும், பெல்ட் போட வந்துடுறேன்டி. 18 கேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளோடது பார்த்தீங்கன்னா இதுதான். லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஏர் இண்டியா. நல்ல வேலை நான் இண்டிகோவில் போடல. அக்ஷயாக்கு வந்து பசிக்குதுன்னா இப்போ போய் என்ன வாங்கலான்னு பார்க்கும்போது இங்கே வந்து மோமோஸ் இருக்குது, இது வந்து சப்வே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அதான் கண்ணுக்கு தெரியுது, டிஃபன் மாதிரி. ஒருத்தவங்க பேர் பூரி வாங்கிட்டு போயிருந்தாங்க. நான் அதனால அரங்க பார்த்துருக்கேன். எப்படியோ ஒரு 500 ரூபாய் மேலே வந்துடும், ஒரு 3 பூரி வாங்கினாலும். போய் பார்ப்போம், இருங்க 2 பூரி வாங்கிட்டு வருவோம். பார்க்க வேண்டியதான். நெய்யாக சாப்பிட போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஜோனு. அங்கே தான் வந்து எல்லாருமே ஸ்மோக்லாம் பண்ணுறாங்க. பிக் பாஸில் இருக்குமே ஸ்மோக்கிங் ஸ்போனுன்றி ஸ்மோக்கிங் ஜோன் அந்த மாதிரி. ஓகே கைஸ், எல்லாமே புதுசாக இருக்குது. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேங்க. ரொம்ப நேரமாக பண்ணுறாங்க இப்போ. எங்கள் ஃப்ளைட் வந்து வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃப்ளைட் உள்ள தான் போல். நம்ம அப்படியே அங்கே வந்து அங்கே போக போகிறோம். நம்ம இப்போ அப்போ பஸ்லாம் போகலையா? பஸ்ஸில் போகணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? பஸ்ஸில் கூட்டிட்டு போவாங்க. ஓகே, பஸ்ஸில் போகலாம் பரவாயில்ல. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டு கூட போகிறோம். இப்போ வந்து நம்ம பிளெயினெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது போலியா? ஐயோ, ஏன்? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அது உள்ளே போயிடுவோம். அப்புறம் எப்படி வெளியே இந்த வீடியோ எடுக்கிறது? சரி, ஓகே, பரவாயில்ல. அங்கே ஒரு பெட்ரோல் போட போகிறாங்க ஒரு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட போகிறாங்க. இந்தியன் ஆயில். நான்லாம் பாரத்தில் தான் போடுவேன். அது போது பேர் இண்டிகோவுக்கு மட்டும்தான் அந்த பஸ் போகும் போல் எனக்கு தெரிஞ்சு. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்ப போகிறோம். இங்கேருந்து 7 o'clock, இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. அங்கேருந்து வரவங்கலாம் வராங்கடி. இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. இப்போ திரும்ப உடனே கிளம்பிடும் பெட்ரோல் போட்டு. இது போகாது, அப்போனா வேற தான் போகும். இதுதான் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். எவ்வளோ பஸ் இருக்கு பாரு. அப்பா காய்ஸ் வந்தாச்சு. உள்ள வந்துட்டோமே. ஜன்னல் சீட் கிடைச்சது. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது எடுக்கிறதுக்கு. எடுத்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு வியூ காட்டுவோம். எஸ். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது ஆர்டர் போட்டிருந்தேன். வெஜ் மீல்னு போட்டிருந்தது. பார்த்தா இந்த குக்கும்பரையும் ஏதோ ஒரு வெண்டைக்காய்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிராமிசு கேக் ஆர்டர் போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் இதுதான் நான் பண்ணிக்கவே மாட்டேன். சுத்தமாக சாப்பிடவே இல்லை கைஸ். அப்படியே தூக்கி தான் போட்டோம். வெளியே பார்த்தாக்க கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருந்தது. அவ்வளோதான் லேண்ட் ஆக போகிறோம். இங்க பெங்களூர் ஏர்போர்ட் வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இது டெக்கரேஷன் அது விற்கிறாங்கன்னு நினச்சேன். ஷாப் தான்டா. வா போயிடலாம் வா. ஷாப் கைஸ். ஆனால் சீரியஸாக சூப்பராக இருக்கு. உங்க ஆம்பியன்ஸே வேற லெவல் இருக்கு. நம்ம ஏர்போர்ட்டுக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லு? ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், நல்ல டிஃப்ரென்ஸே இருக்கு. நீங்க பயங்கரமா ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. என்னன்னு சொல்லு? க்ளீனா பாரு,
இந்த மரம் இயற்கையா இருக்குல்ல இங்க செம இயற்கையா இருக்கு ஃபுல்லாவே. சும்மா ஃபுல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணி மூடி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அது பாருங்களேன், பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு இது ஃபீல் ஆகுது பயங்கரமா. இந்த ட்ரீஸ் அது எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு கேவலமானவங்கள நான் பார்த்ததே கிடையாது. சத்தியமா வந்து இவனுங்களை நாம வெல்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு கட்சியில. இது நம்ம லோக்கல் பையன் தான் இவன். அல்ல அச்சனைக்கு வந்து புலிகிறான். வழி தெரியுமா தெரியாதா? இவனை கேள்ற மேல போய் நின்னு இருக்கணும்ல. நானும் ரொம்ப நேரமா லொகேஷன் அனுப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணுவேன். அஜய் ஆபீஸ் வரணும். ஆபீஸ் போலாம். ஆமா நைட் தான் பண்ணியா? ஹாப்பி பர்த்டே. குளிர்து சரியான குளிர்ந்துறாப்பா. கொடைக்கானல் மாதிரி இருக்குடா. இதா இருக்கே. ஒரு அரை மணி நேரமா உட்காந்துருந்தேன். ஃப்ளைட் 8:30 வந்துட்டோம் நாங்க. நான் வந்து உங்க வீட்ல என்ன பார்த்தேன். இப்போ எங்க இருந்து பாக்குற எப்படி ஏய் இவன் ஏன்டா கூட்னு வந்த ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் ஒரு ஆடு. ஏன்டா நம்ம ஒரே நிமிஷம் சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ்ல எவ்வளவு ஆகும்? எவ்வளவு ஆகும்? இங்க நீ சும்மா சொல்லு. 25 ரூபா 30 ரூபா ஆகும். 25 ரூபா 30 ரூபா. நாங்க அங்க இருந்து இங்க வரதுக்கு 560 560 ஓ மை காட். 2 பேருக்கு. அந்த காசு நீ தான் அவனுக்கு தரணுமா கேக்கலாம். ஓகேடா எப்படி போனோம் இப்போ அதே தெரியுமா? டேய் எதுக்குடா நீங்க வரீங்க? நான் சத்தியமா இது புக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன்டா நானு. வேற நம்பர் நேத்தர்ல தாசனா ಈಗ ಬಂದು 4 ದಿನ ಆಯ್ತು ಬಂದು ಮತ್ತು ಅಂತೀನಿ ಡ್ಯೂಟಿ ನಾನು ಮಾಡೇ ಇಲ್ಲ. ಡ್ಯೂಟಿ 4 ದಿನ ಭೇಟಿ ಮಾಡೇ ಇಲ್ಲ. அப்படியே நாங்க போற வழியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓல்டு கார்ஸ் பைக்ஸ் எல்லாமே நிறுத்திருந்தாங்க. எதுக்கு நிறுத்திருந்தாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சது வந்து ஏதோ ஷோன்னு நினைக்கிறேன். அது சம்திங் அன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஏதோ ஷோ நடத்திருக்காங்க போல. அதுக்காக பாத்தீங்கன்னா ஃபுல்லா விண்டேஜ் கார்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லா எல்லாமே கிளாசிக்கா இருந்தது. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே பழசு குட்டியா இருக்குது, பெருசா இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. பார்த்துட்டே அப்படியே நாங்க எங்க ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். பாப்பாங்களா நம்ம ரீச் ஆகலாம். என்னடா சொல்றாங்க? என்ன பெங்களூர்ல உங்களை எல்லாருக்கும் தெரியுமா? ரூம் தேடி போயின்னு இருக்கோம். என்ன ஏரியாடா இது? சென்ட் ஜான்ஸ்ல வந்து ரூம் தேடின்னு போயிட்டு இருக்கோம். அக்ஷயா அங்க பாரு. நாங்க வரோம். பர்த்டேகள் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டாங்க ஃப்ளைட்டில் வந்துமே. ஓகே வாங்க ரூம் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு. ஃபைனலி வந்தாச்சு ரூமுக்கு. ரூம் கிடைச்சிச்சு गाइस உங்களுக்கு. இங்கே வந்து போலாம். ரூமே கிடைக்க மாட்டேங்குது ஃபேமிலின்னு சொன்னா கூட. ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் தச்சு டிஃபன் சாப்பிட்டு நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்பெட் போகிறோம். எதுவும் லாக் பண்ணுறீங்களா? பேக்லாம் இங்கே தான். வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறோம். வாங்க போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு போவாங்க. எங்கே என்ன ஆப்ஷா? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் கைஸ் சிக்பெட் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. சண்டே வந்திருக்கோம். எடுத்தோடனே நைட்டி பார்க்க வந்தது என்னன்னு தெரியல. தமிழ் தெரியும்.
இந்த குளிருக்கு வந்து நம்ம போட்டே ஆகணும். வீட்டுக்கு போய் தேவை பின்னாடி ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். முடியல சுத்தம், இன்னுமே இல்லை. நான் நினச்சி வந்ததே நடக்கல. ரூம் போயிட்டு உங்களுக்கு முடியல பார்க்குறோம். ரூம் போய் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கேக்க சாப்பிடணுமா? ஹாப்பி பர்த்டே டு மீ. இன்னும் ஒரு பட்டர் ஸ்காட்ச் அதான் லைட்டா பிடிக்காது. யாரும் ஸ்லோல உங்க மாதிரி இருக்காங்க அழகா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. காதுல வேற அஷ்டான ஊர்து உள்ள போய். நைட் பெங்களூரா? பெங்களூர் பிரைஸ். ஜாக்கெட் பாத்தீங்கன்னா 300 இப்பதான் எடுத்துட்டு வந்தோம். நல்லா இருக்கு. ஏன் ஜாக்கெட் போட்டு ஒருத்தர் போறாரு பாத்தீங்களா? பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே போயிடாமா. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா டே முடிய போகுது. பாய்ஸ் காட்டுங்கடா. ஹாய் காட்டுங்க. ஹாய் அஜய். வேலை அங்க ஒருத்தர் போயின்னு கேஷுவலா. நம்ம மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே லக்கேஜ் எடுத்துட்டு வரல. நாங்கள் மட்டும் ஃபுல்லாக லக்கேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸ் கைஸிங்க. நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டோம். சண்டே கரெக்டாக வந்து பெங்களூரில் மாட்டோம். சரியான சண்டே விடிகாதால போய் அங்கேயும் போய் இன்னொன்று வந்து போத்துக்கா. அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. ஷாப்பே இருக்கும். காலங்கத்துல தான் போடுவானே. சிக்பேட்லையா? சிக்பேட்ல பார்த்தீங்கன்னா காலங்காத்தால போனீங்கன்னா தான் நல்லா கிடைக்குமா. நாங்கள் வந்து மதியம் தான் போனோம். மதியம் போனால் ஒன்றுமே கிடைக்கல. எங்களுக்கு வெறும் டயர்ட்னஸ் தான் கிடச்சிது. அக்ஷயா பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டுனது. இந்த ஜாக்கெட்டு எல்லாமே நான் அங்கே தான் காசு வாங்கினோம். எல்லாமே கம்மி ரேட்டில் விற்கிறோம். 250 இந்த ஜாக்கெட்டு. இது வந்து 200 250. அதுவும் அதான் 250 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்களே. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கலாம். இங்கே இருக்கும் லைஃப் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இல்லை. குளிர்து பயங்கரமாக. ஊரை பற்றி நான் ஒரு தனியாக உள்ளே போய் சொல்கிறேன். நீங்கள் வேணாம் யாருன்னா பார்த்து அடிச்சு கொஞ்சம் நம்மள. அக்ஷயோட பார்கெனிங் திறமையை பாருங்கள். 500 ஐ வாண்டாண்டா. ஏன் வராது? அது குத்தாதான் வரும். சிக்கமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகும் பெங்களூர் பேலஸ். சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து எங்கே போகிறது தெரில. ஏன் க்ளோஸ்ன்னு தெரில. நம்ம வந்து அதில் பார்க்கும்போது வந்து காட்டுச்சு ஓப்பன்ஸ் 10 o'clockன்ட்டு. இப்போ கேட்டால் ஓப்பன் இல்லைன்றாங்க. உள்ளே வந்து ஏதோ ஷூட்டிங் போதான். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யாரும் சரியில்லை காய்ஸ். இங்கே போனால் மூடி இருக்கு. இப்போ நான் பார்க்குக்கு போகிறோம். கபன் பார்க் போகலாம். வாங்க கபன் பார்க். எல்லாம்
பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருப்போம். நம்ம காலேஜ்ல வந்து குட்டி பார்க்கே விட மாட்டானுங்க, போய் உட்காந்துருவானுங்க. இங்கெல்லாம் டிராவல் தான். இங்கே நைஸா இருந்துருவானுங்க போல, கேட் மோட் இருக்கும், உள்ளே இருந்துருவாங்க. ஜாலியா ஃப்ரீடா அதுவும் பரவாயில்லையா. அது அந்த இந்த பார்க்ல நம்ம ஏதாச்சும் இங்க வரணும்னா இங்க பள்ளிக்காரங்க 10 ரூபா பள்ளிக்காரன் பார்க் என்ன பண்ணுவானுங்க, 10 ரூபா கிளாஸ் பண்றாங்க. காலேஜ் பின்னாடி ஒரு பார்க் இருக்குது. என்ன பார்க் அது? போவேன் மச்சான். அக்ஷயாவின் தங்கை இதுதான் அக்ஷயா. அசிங்கமா இதுதான் நான் பேசுறேன். சரி ஓகே. பக் 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 பக். அது ரிப்ளை பண்ணு பாறா. உன்னோட இனம் அது கண்டுபிடிச்சு. வாத்துக்கறி போட்டுறலாமா அதுன்னு போய். சரி மூடி வா, டைம் இல்ல. ஓகே வாங்க போலாம். வாத்த காமிடா அப்படியே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டோம். 2 days தான் நாங்கள் இங்கே இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப ஏர்போர்ட்டுக்கே வந்தாச்சு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் vlog என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இதான் எங்களோட பர்த்டே vlog. நெக்ஸ்ட் vlogக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.